இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் டைரக்டர் பாலா அண்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேரும் ரீசென்ட்டா அருணாச்சலேஸ்வரர் கோயில போய் சந்திச்சிருக்காங்க. அங்க இருக்க ஈஸ்வரன தரிசிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாலா அவர்களுடைய புரொடக்ஷன்ல ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல ஒரு படம் உருவாகப் போது. இந்த படம் பாலா மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. கூட சேர்ந்து ஜீ ஸ்டுடியோஸும் புரொடக்ஷன் பண்ண போறாங்க. இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில் வரப்போது. அதன் காரணமா இவங்க 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போயி ஈஸ்வரன தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இயக்குனர் ஜாய் மேத்தாவோட இயக்கத்துல பிரளய் அப்படின்ற திரைப்படம் ரெடியாக போகுது. இந்த படத்தோடைய கதைக்களம் அப்படின்றது ஜாம்பி உலகத்துல ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி அங்க சர்வைவல் ஆகுறாங்கன்றது தான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இந்த படத்தோடைய ஹீரோவா ரன்வீர் சிங் நடிக்கிறாரு. அவரு ரீசெண்டா நடிச்ச துரந்தர் அப்படின்ற திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய ஒரு வசூல் மழையில இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினா லோகா அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த கல்யாணி பிரியதர்ஷன். அந்த படம் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருந்தது லோகா. அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினா நடிக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ண போகுதுன்னு. எல்லா வருஷமும் ஒரு சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் துருவ நட்சத்திரம் படத்துடைய ரிலீஸ் டேட். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த படத்துடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, துருவ நட்சத்திரம் எல்லா பிரச்சனைகளும் நான் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். கூடிய விரைவில் இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாட்டியாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. இயக்குனர் தமிழோட இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் மார்ஷல். இந்த படத்தோடைய ஹீரோவா கார்த்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினா கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ப்ராசஸ் மிகப்பெரிய செட்டு போட்டு நடந்துகிட்டு இருந்தது. இப்போ கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் போக போகிறாங்க. அதுக்கான மிகப்பெரிய ஹார்பர் செட் ப்ராசஸில் இருக்குது. இந்த ஷெட்யூலை எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 48 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங்கை அவங்க முடிக்க போகிறாங்க. சப்போஸ் முடிக்க முடியலனாலும் இந்த ஷெட்யூலோட கார்த்தியர்களுடைய போர்ஷன்ஸை மட்டும் முடிக்க சொல்லி இந்த படத்தோடைய ஹீரோவான கார்த்தி இந்த படத்தோடைய டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காராம். அதுக்கு ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங் பல நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணும் போதே 2 பார்ட்டை தான் எடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தோட இயக்குனர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தை முடிச்ச உடனே கார்த்தி அவர்கள் தெலுங்கு டைரக்டர் கூட இணைஞ்சு டைரக்டா ஒரு தெலுங்கு படம் பண்ண போறான்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா தலைவர் 173 பத்தி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. இந்த படத்துடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. அது எப்படி நடந்ததுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற அப்டேட் சிபி அவர்களுக்கு கிடைச்சிருக்கான். அதை கிடைச்ச உடனே 2 வாரத்துக்குள்ள ஒரு பக்காவான ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படத்தை சிபி சக்கரவர்த்தி எழுதி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய டீம் கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நரேஷன் டைம் கிடைச்சிருக்கு. 4 மணி நேரம் கேப்பே இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள்கிட்ட இந்த படத்துடைய கதையை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட்டை அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அனிருத் இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் கமிட் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது விஜய் அவர்களுடைய நடிப்பை, எல்ஐகே ரிலீஸ் ஆக போது பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில், த பேரடைஸ் அப்படின்ற படம் இந்த படத்துடைய ஹீரோவாக நானி இருக்காரு. அண்ட் டிசி லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம். அரசன் சிலம்பரசனுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம். கிங் ஷாருக் கானுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம். டாக்ஸிக் யாஷோடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம். அண்ட் லோகேஷ் கனகராஜோடைய 7வது படம். இந்த படத்தோடைய ஹீரோவா அல்லு அர்ஜுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்புறம் மேஜிக் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தோடைய ஹீரோ கௌதம் தினரு. சூப்பர் ஸ்டாரோடைய 173வது படம். உலகநாயகனுடைய இந்தியன் 3. ஜூனியர் என்டிஆருடைய தேவாரா பார்ட் 2. சிவகார்த்திகேயன் அண்ட் வெங்கட் பிரபு இணைஞ்சு பண்ண போற படம் SK26. அஜித் சாரோடைய அடுத்த திரைப்படம் AK64. சிலம்பரசன் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து இணைஞ்சு பண்ற படம் STR51. தனுஷ் அண்ட் தமிழரசன் பச்சமுத்து ரப்பர் பந்து படத்துடைய இயக்குனர். அந்த ப்ராஜெக்ட் D57. இப்படி ஏகப்பட்ட லைனப்ஸ் அனிருத்தோடைய மியூசிக்ல ரெடி ஆயிட்டு இருக்க படங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அனிருத்
ஆடியன்ஸ ஒரு மாசம் ஒரு படத்த ரிலீஸ் பண்ணி பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போறான்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.